மழைக்கான வாய்ப்பு எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓகே, இலங்கை அருகே இப்போது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது அடுத்து அப்படியே நகர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வு பகுதியானது மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இந்த மண்டலமாக மாறி புயலாக மாறுமான்ற கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி 2 வாய்ப்புகள் இருந்தது. புயலாக மாறுமா மாறாதா அப்படின்னு 2 வாய்ப்புகள் இருந்தது. முதல்ல இங்கே இருக்கக்கூடியது, அதாவது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய, சரியாக பார்த்தோம்னா தென்கிழக்கே இருக்கக்கூடிய இதுதான் இப்போதைய தாழ்வு. இதுதான் தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்க போகுது. இப்போது இலங்கையில் உருவாகி இருப்பதால் இலங்கையில் கனமழையை கொடுக்கிறது. குறிப்பாக இலங்கை சில நாட்களில் ஏறக்குறைய மிதக்கப் போகிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இலங்கையில் 27, 28ஆம் தேதி வரை இது மழையை கொடுக்கவிருக்கிறது. அதனால் 26, 27, 28 இன்றைக்கும் சேர்த்தா 4 நாளைக்கு அங்கே மழை இருக்கிறது அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் மலாக்கா நீரிணைப்பில் இங்கே உருவாகி இருக்கக்கூடியது இதுதான் புயலாக மாறும் என கணிக்கப்பட்டது. ஆனால் இது வடமேற்காக, வடக்கு அப்படியே வடமேற்காக போகும் அப்படின்னு சில மாதிரிகள் சொல்லுது. இதை வானிலை ஆய்வு மையமும் வடமேற்கா போகும் அப்படின்றாங்க. இது புயலாக மாறும்னு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. இப்போ புயல் அப்படின்ற டேர்ம்லேருந்து அவங்க இறங்கிட்டாங்க. அதனால் சென்யார் புயலா இது உருமாறாது. அப்போ இது உருமாறுமா அப்படின்னா இதை அவங்க தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்றாங்க. தாழ்வு மண்டலமாக மாறக்கூடியது அடுத்த ஸ்டெப் அப்படின்றது புயல். ஆனால் புயலாக மாறுமா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கரை மேலேயே இது உருவாகிறது. கடல்லேருந்து ரொம்ப தூரம் பயணித்து வந்தால் அதற்கு காற்றும் ஈரப்பதமும் அதிகம் சேரும். அதனால் அது புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கரை பக்கத்திலே உருவாகி இங்கேயே சுற்றி அதனுடைய சக்தியை இழந்து மீண்டும் கரையை ஒட்டியே வருகின்ற போது எப்படி புயலாக மாறும் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. ஆனால் இங்கிருந்து கூட பல புயல்கள் உருவாகி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் புயலாக உருமாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா இது இதோடைய டிராவல் அப்படின்றது 30ஆம் தேதி வரை நமக்கு இருக்க போகிறது. சரி, இப்போது இந்த மாதிரிகள் 4 மாதிரிகள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா காற்றினுடைய மழையுடைய எல்லா அளவீடுகளையும் போட்டு ஒரு சுழற்சி ஏற்பட்டால் எங்கே கிராஸ் ஆகும்னு 4 மாதிரிகளில் உருவாக்குறாங்க. அந்த 4 மாதிரிகளில் இசிஎம் பெரும்பாலும் நம்மோடு பொருந்தி போகிறது. ஜிஎஃப்எஸ் அமெரிக்கன் மாடல், இது யூரோப்பியன் மாடல், இது அமெரிக்கன் மாடல். இந்த 2 மாடலும் ஏறக்குறைய இதாக இருக்குது. 2 மாடல் நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஐகானோ அதே போல் ஆக்சஸும் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 4 மாடல் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. என்னென்னா இங்கே இருக்கக்கூடியது இது புயலாக மாறாது அப்படின்றதாக இருக்கிறது. ஆனால் இது என்ன ஆக போகிறது அப்படின்னா இது நேராக வரப்போகுதா, இல்லை அதாவது வடக்கு நோக்கி வரப்போகிறதா அல்லது வடகிழக்காக செல்ல போகிறதா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. இது வடமேற்கா வந்தால் தமிழ்நாட்டை நோக்கி வரும், அல்லது வடக்கா வந்தால் நேராக வரும், இல்லை வடகிழக்காக போச்சுன்னா விலகி செல்லும். இது விலகி செல்லுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மோந்தா புயல் மாதிரி நமக்கு மழை இருக்காது.